How to prepare yourself for interview? ஆமா. மோஸ்ட் வாண்டட் வீடியோவா நான் இப்ப பார்க்குறேன். ஏன்னா நெறைய பேர் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டீங்க. ஆல்ரெடி முடிச்சவங்களும் 1 இயர் வேலை பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஜாப் தேடுறீங்க. இல்ல இப்ப தான் நீங்க ஜாப்பே தேடுறீங்க. இப்ப தான் இன்டர்வியூலாம் போக போறீங்க அப்படின்னா, உங்கள நீங்க எப்படி தயார் பண்ணிக்கணும்? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா தான் பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்ப தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். மூச்சு விடாம பேச வைக்கிறாங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கேகே எம்இசில இருந்து ஹவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூக்கு உங்களை நீங்கள் எப்படி தயார் பண்ணிக்கணும்? எது என்ன சார் தயார் பண்ணிக்கணும்? ரெஸ்யூம் எடுக்கணும், ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், ட்ரெஸ் கோடில் போகணும், இவ்வளோதானே அப்படின்னா சொல்லும்போது அவ்வளோதான் தான் தெரியுது. ஆனால் இதெல்லாம் உண்மையாகவே எக்ஸிக்யூட் ஆகுதான்னு ஆகிறது இல்லை. எஸ், நாங்கள் கூட நிறையா வந்து வாக்கின் இன்டர்வியூலாம் வச்சோம். ஸோ போன வாரம் வாக்கின் இன்டர்வியூ கூட நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த வாக்கின் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதை வந்து ஃபாலோவே பண்ணல. பட் ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களை நீங்கள் இப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கங்க. கையில அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கங்க. அப்படியே எழுதிருங்க நான் சொல்றத. சரியா? எழுதி வச்சு இத ஃபாலோவும் பண்ணுங்க. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு எங்க தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். என்னன்னா மக்களே, இப்போ ஒரு இன்டர்வியூ ஒரு கம்பெனிக்கு நீங்க கால் பண்ணியோ, இல்ல நீங்க அப்ளை பண்ணியிருந்தோ, உங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனி பேர் சொல்லுங்கடா. டக்குன்னு சொல்ல மாட்டாங்கல்ல இவங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். இந்த சின்ன கம்பெனிலாம் சொல்ல மாட்டீங்க. ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி பெரிய அந்த கம்பெனி தான் சொல்லுவாங்க. நீ ஏதாவது கம்பெனி சொல்லுங்கடா பாப்போம். எவர்சன்டேன்னு ஒரு கம்பெனி இருக்குங்க ஐயா. இல்ல விஜய் டேங்க்ஸ் அண்ட் வெசல்ஸ். விஜய் டேங்க்ஸ் அண்ட் வெசல்ஸ் எனக்கு பிடிக்கும். அதனால அந்த கம்பெனி சொல்றேன். என்ன கொடுமை சரவணன். விஜய் டேங்க்ஸ் அண்ட் வெசல்ஸ் அப்படின்னு விடிவி அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா சொல்லுவோம். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க ஐயா. ஓகேவா? ஓகே. இன்டர்வியூ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்குன்னு வச்சுக்குவோம். கோயம்புத்தூர்ல தான் இன்டர்வியூ நடக்க போகுது. உங்களோட இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து கோயம்புத்தூர் தான். பட் இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாது. பட் மேப் போட்டு போய்க்கலாம். ஓகே. இவ்வளோதாங்க சினாரியோ. இப்போ இதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இது யாருமே பண்றதில்ல. கம்பெனி பத்தி தயவு செய்து ரிசர்ச் பண்ணுங்கய்யா. ஏன்னா, அது ரிசர்ச் பண்ணா மட்டும் தான் அந்த கம்பெனில என்ன கேள்வி உங்கள கேட்பாங்கன்னே கண்டுபிடிக்க முடியும். அப்போ விஜய் டேங்க்ஸ் அண்ட் வெசல்ஸ் இஃப் யூ ஆர் ஃப்ரீ டைம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த கம்பெனி பத்தி நெட்ல பாருங்க. இப்போ என்னன்னா, அந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்றாங்க? என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்றாங்க? கடைசியா எந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தாங்க? ஓகே. அப்போ வந்து வெசல்ஸ் தான் பண்றாங்களா? ஓகே. வெசல்ஸ் பண்றாங்க. வெசல்ஸ் பண்ணா கண்டிப்பா வெல்டிங் யூஸ் பண்றாங்க. என்னென்ன டைப் ஆஃப் வெல்டிங் மிஷின்ஸ்லாம் வச்சிருக்காங்க? லாஸ்ட்டா என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? மேஜரான ப்ராடக்ட்ஸ் என்ன? என்ன மெட்டீரியல்ஸ் அதிகமா ஃபாலோ பண்றாங்க? அவங்களுடைய கிளையண்ட்ஸ்லாம் யாரு? இவ்வளவுதான். இது உங்க வெப்சைட்குள்ள போனாவே தெரிஞ்சிருங்க ஐயா. ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதை எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்புட்ஸா எடுத்துக்கங்க. ஓகே. எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ரெஸ்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கொண்டுட்டு போற ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கும். ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ கமெண்ட்ல ரெஸ்யூம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கான ஒரு பிரத்யேக வீடியோவா நாங்க ரெடி பண்ணி போடுறோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எம்இசி குரூப்ஸ். நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம். எனக்கே இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு, பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் நாங்க வேலையை வாங்கி தருவோம். அதுவும் ஃப்ரீயா. அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீடைல் சொல்றோம். ஓகே. கமிங் டு த பாயிண்ட். இந்த ரெஸ்யூம்ல என்னெல்லாம் போடணும் அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனில நீங்க கேட்டீங்க இல்லையா? கம்பெனில என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்றாங்களோ, அதுக்கு ரிலவென்ட்டா இருக்கிற மாரியான சில கீவேர்ட்ஸ் பாயிண்ட்ட நீங்க உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணுங்க. இப்ப அங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டதாங்க நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு ஒரு வேர்டு இங்கேயே மேட்ச் ஆகணும். ஸோ அப்பத்தான் அந்த கம்பெனிக்குள்ள யார் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணாலுமே இந்த வேர்ட்ஸ் என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ன வெல்டிங் பத்தி போட்டிருக்கான், என்ன இன்ஸ்பெக்ஷன் பத்தி போட்டிருக்கான், ஓ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தானே அப்படின்னா நீங்க ஈஸியா சிங்க் ஆவீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரெஸ்யூமை எடுத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. தயவுசெய்து இன்டர்வியூ போனா ரெஸ்யூமாவது எடுத்துட்டு போங்கயா. 10 பேர் ரெஸ்யூம் எடுத்துட்டு போறதில்ல. ஃபோன்ல இருக்க வேணா அனுப்பிச்சு விடுவா அப்படின்லாம் கேட்கறாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஸோ இன்டர்வியூ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பிரிண்ட் அவுட் ரெஸ்யூம் எடுத்துட்டு போங்க. இந்த 1 பேஜ் ரெஸ்யூம், 2 பேஜ் ரெஸ்யூம், 4 பேஜ் வச்சுக்கிறதா, 5 பேஜ் வச்சுக்கிறதாங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்த்துக்குருவோம். ரெஸ்யூம் எடுத்துட்டு போங்க. பட் ரெஸ்யூமை கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. இது ஒண்ணு. கம்பெனி ரிசர்ச் நான் சொல்லிட்டேன். கம்பெனி ரிசர்ச் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, என்ன பொறுத்தளவுக்கு நீங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறீங்க. கோயம்புத்தூர்ல உங்களுக்கு கம்பெனி இருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே கம்பெனிக்கு பைக்ல இருந்தீங்கன்னா, பைக்ல போயிட்டு வந்துருங்க. பைக் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு.
போங்க அந்த ஏரியாவுக்கு போங்க. போனீங்க அப்படின்னா, கம்பெனில போய் எவ்வளோ எவ்வளோ தூரம் இருக்குது ரோட்ல இருந்து, இவ்வளோ தூரத்துல இருக்குது. கம்பெனி டீ கடை இருந்துச்சுன்னா, ஒரு டீய சாப்பிட்டுட்டு, அங்கருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இப்படிங்கிறதெல்லாம் நீங்க முன்னாடியே கணக்கு பண்ணலாம். கணக்கு பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்க பிளான் பண்ணி போங்க. இந்த Googleல போட்டா இத்தன மணி நேரம் காட்டுச்சு, அத்தன நிமிஷத்துல நம்ம அங்க போயிரலாம். அப்படிங்கிறது எல்லாமே செகண்டரி கணக்கு. நீங்க லோக்கலா இருந்தீங்கன்னா மட்டும் தான் இந்த ஆப்ஷனு. இல்ல வெளியூர்ல இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஆப்ஷன நீங்க கடைப்பற்ற முடியாது. வெளியூரா இருந்தீங்க அப்படின்னா, இந்த சினாரியோவ வேற. நீங்க முன்னத்த நாள்லாம் வந்து பார்க்க முடியாது. கம்பெனி அன்னைக்கு இப்போ காலைல 10 மணிக்கு இன்டர்வியூ சொல்றாங்களா, நீங்க கம்பெனி வாசல்ல எத்தன மணிக்கு இருக்கணும் அப்படின்னா, ஒரு 8:30க்கெல்லாம் போங்க. போய் கம்பெனி வாசல்ல தட்டாதீங்க, "சார் இன்டர்வியூ." ஏன்னா எங்ககிட்ட அப்படி கூட இன்டர்வியூ வந்திருந்தாங்க. ஒரு பேர் கூட மறந்துட்டேன். ஆக்சுவலா போன டைம் வாக்கின் இன்டர்வியூ 6 மணிக்கு நாங்க அப்பதான் சென்னையிலருந்து வந்திருந்தேன். 6 மணிக்கு இன்டர்வியூ விட்டாங்க. 6 மணிக்கு அட பாவிகளா! 6 மணிக்கு எங்க ஆளுங்க எந்திரிக்க கூட மாட்டாங்களே! அப்படின்லாம் யோசிச்சோம். ஸோ அந்த மாரிலாம் போய் கம்பெனிக்கு முன்னாடி நம்ம நிக்கக்கூடாது. கம்பெனிக்கு நீங்க ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க. கம்பெனிக்குள்ள போகாதீங்க. கம்பெனிக்கு வெளிய டீ கடை ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். அங்க போய் வெயிட் பண்ணுங்க. கம்பெனிக்கு உங்களுக்கு எத்தன மணிக்கு வர சொன்னாங்க? எத்தன மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்துருக்காங்க? 10 மணிக்கா? டான்னு 10 மணிக்கு உள்ள என்ட்ரி ஆகணும். ஒரு 2 நிமிஷம் வேணா முன்னாடி போங்க. கரெக்ட்டான 10 மணிக்கு என்ட்ரி ஆகணும். ஏன்னா, இது வந்து நீங்க எவ்வளோ பங்க்சுவலா இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அங்க காட்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடியே சர்வே எடுக்கணும். ஸோ, கோயம்புத்தூர்ல இந்த கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனிக்கு நாங்க எப்படி போறது? அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, இங்க ஃபோன் அடிச்சு கேளுங்க. இல்லாட்டி எங்களுக்கு கூப்பிடுங்க. எங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நாங்களும் சொல்லுவோம். ஸோ, இங்கேருந்து போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்ப எப்படி போகணும்? எது வழியா போப்போறோம்? பை பஸ்ஸா? இல்ல ரேபிடோ புக் பண்ணி போகணுமா? இப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி, "சார் இங்க வந்துட்டேன். இங்கேருந்து எப்படி சார் வர்றது? அங்கிருந்து எப்படி சார் வருது?" அப்படிங்கிறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, தவறான விஷயங்கய்யா. ஒரு கம்பெனிய கூட கரெக்ட்டா தேடி புடிச்சு உனக்கு வரத் தெரியலையே, "நீ எப்புட்றா என் கம்பெனில உள்ள பிரச்சனையெல்லாம் எடுத்து நீ வேலை செய்வ?" அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி கேள்வியா வைக்கலாம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். அதனால ஜஸ்ட் அதையாவது தெரிஞ்சுக்கிட்டு போங்க. மேப் இருக்கு, Google இருக்கு. ஐயா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க எவ்வளவோ பண்ணலாம். ரேபிடோல போலாமா, பஸ்ல போலாமா அப்படிங்கிறதையும் நீங்க விசாரிக்கலாம். இல்ல சார் எனக்கு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர்ல யாருமே இல்ல சார் அப்படின்னா, நாங்க தான் இருக்கோம்ல, எம்இஸ் அதுக்கு தானே இருக்குது. ஃபோன் பண்ணுங்க. ஏதோ எங்களால முடிஞ்ச உதவிய உங்களுக்கு நாங்க செய்றோம். ஓகே. ஆக நீங்க அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு கரெக்ட்டா ஆன் டைமுக்கு இன்டர்வியூ போங்க. அடுத்தது இன்டர்வியூ போயிட்டு, அங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, வெயிட் வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க. அப்ப உட்கார்ந்து அப்பதான் நம்ம ரீல்ஸ் எடுத்து பார்ப்பான். என்ன வந்திருக்குது? அப்பதான் Instagram ஃபீட் ஓடிக்கிட்டு இருக்கும். நல்லா போயிட்டுருக்கும். சவுண்ட வச்சுட்டு கிறுக் கிறுக் கிறுக்குன்னு ரோல் பண்ணீங்கன்னா, அம்சமா இருக்கும். "நீ தான்டா டிரைவர் உன்னைய தான்டா தேடிக்கிட்டு இருந்தேன்னு" கூட்டு போயிருவாய்ங்களாம் கம்பெனில. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபோன யூஸ் பண்ணாதீங்க. கம்பெனி கேட்டுக்குள்ள போகும்போது, உங்க ஃபோன வைப்ரேட் மோட் ஆர் சைலன்ட் மோட்ல போட்டுட்டு போங்க. அப்படியே அங்க போனீங்கன்னா, வெயிட் பண்ண சொல்லுவாய்ங்க. நம்ம வேற காலையில டிராவல்லாம் வேற பண்ணிட்டு போயிருப்போம். அங்க போய் உட்காந்தோனே ஜொயிங்ன்னு ஒரு தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தூங்கி கீங்கி விழுகாதீங்கய்யா. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நோட்டோ ஏதாவது சின்ன ஸ்கிரிப்லிங் படம் எடுத்துட்டு போயிட்டு, எழுதுங்க. எதையாவது எழுதி வைங்க. ஏதோ படமாவது உட்காந்து அங்க இருக்கிற படத்த வச்சு சும்மா படமாவது வரைஞ்சு பாருங்க. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, "ஓ! பரவால்ல பையன் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். ஏதோ பண்ணிட்டா இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு கேமரா கிமரால பார்த்தாங்கன்னா, அது ரிஸ்க் அத விட்டு நீங்க ஃபோன் நோண்டுனீங்கன்னா, கண்டிப்பா உங்கள எடுக்க மாட்டாங்க. முக்கியமா அட்டையர். ஐயா! என்னால முடியலைங்கய்யா. இப்பலாம் ரொம்ப அநியாயம் பண்றீங்கய்யா. அ ஒ போகும்போது ஒரு ஃபார்மலா ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபார்மல் ஃபேண்ட், ஃபார்மல் ஷர்ட்ஸ் நல்லா டக் இன் பண்ணிட்டு, மில் டீல்லாம் போட்டு, ஷூ எல்லாம் போட்டு போங்க. இந்த முக்கா காலுக்கு ஃபேண்ட் ஒண்ணு வந்திருக்குல்ல, அந்த ஃபேண்ட் பேர் என்னடா? முக்கா கால் ஒரு ஃபேண்ட் போட்டு சுத்துவீங்களே! நவீலா நீங்க தான சுத்துவீங்க? அது பேர் ஜாகர். என்னமோ அந்த மாரிலாம் போட்டு போகாதீங்கய்யா. சரியா? முடிஞ்ச அளவுக்கு ஜீன்ஸ் பேண்ட்ட அவாய்ட் பண்ணுங்க. ஃபார் இன்டர்வியூ கம்பெனி இருக்கிற ஒர்க் கல்ச்சர் உங்களுக்கு எப்படி இருக்கோ, அது மாரி நீங்க ஷிஃப்ட் ஆயிக்கங்க. பட் இன்டர்வியூ போறீங்கன்னா, தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன். ஸோ ஃபார் தட் யூ நீட் டூ பி எ புரொஃபஷனல் இன்ஜினியர். அந்த மாரி கொஞ்சம் பிஹேவ் பண்ணுவீங்க. அதனால இதெல்லாம் கண்டிப்பா பார்ப்போம். அப்புறம் இந்த தாடி வச்சுட்டு போலாமா சார் இன்டர்வியூக்கு? அப்படின்னா, என் கம்பெனிலலாம் பிரச்சனை இல்ல. எல்லா கம்பெனியும் அத அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் தாடியா இருந்தாலும் கொஞ்சம் வெல் க்ரூம்டா போங்க. நீங்க ஒரு பொண்ணு பார்க்கறக்கு எப்படி போவீங்க? அந்த மாரி ஒரு இன்டர்வியூக்கும் போங்களேன். பக்காவா எல்லாமே ரெடியா இருந்தா நம்ம போவோம். அது மாரி நெனச்சுக்கங்கய்யா. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. எப்படி போவீங்க? என்ன இந்த இது ட்ரெஸ் கோட மட்டும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா மாத்திங்க. மீதி எல்லாமே அதே தான். ஸோ வெல் ப்ரிப்பேர்டா அந்த மாரி நீங்க போகணும். ஸோ ட்ரெஸ் கோட மெயின்டெயின் பண்ணுங்க. ஸோ அங்க போய் ஃபர்ஸ்ட்டு நீங்க பேசுங்க. சரியா? ஏன்னா நம்ம ஆளுங்க பேசவே மாட்டாய்ங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கூட நீங்க பேசலாம். கொஞ்சம் அமைதியா பேசுங்க. நம்ம ஆளுங்க பசங்க என்னன்னா, அந்த வெயிட்டிங் ஏரியா வச்சா ஒண்ணு தூங்குவாய்ங்க, இல்ல தூர் வருவாய்ங்க. அதாவது ஒண்ணு தூங்குவாய்ங்க, இல்லாட்டி ஃபோன் நோண்டுவாய்ங்க. இந்த கத தான் அதிகமா இருக்கும். இந்த தவறு மட்டும் செய்யாதீங்க. அங்க போங்க. போய் நின்னு சுத்தி பாருங்க. அங்க கம்பெனில என்னலாம் இருக்கு. போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்க. அதிலிருந்து கூட உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க இன்டர்வியூக்கு பிரிப்பேர் ஆகி இன்டர்வியூக்குள்ள போற வரைக்கும்
இது அங்கேயே நடக்கும். ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த இன்டர்வியூ. இது இல்லாம வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் கூட நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இத வச்சு தனியா ஒரு ஷார்ட்ஸ் கன்டென்ட்ல போட்டுருவோம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்ல இன்டர்வியூ போறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மார்க் இன்டர்வியூ வைக்கணும் சார். எப்படி இருப்பேன், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு தெரியல சார் அப்படின்னு நீங்க ஒரு மார்க் இன்டர்வியூ உங்களுக்காக வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும், நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப் கூட நீங்க பண்ணலாம். வேறு எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருப்போம். தேங்க் யூ.